ஹே காய்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவுட் வந்து கேட்டே இருந்தீங்க. ப்ரோ, டாப் அண்ட் மாடலுக்கும் பேஸ் மாடலுக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் முக்கியமாக வந்து ப்ரைஸிங் வைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 வந்து ரேட் வந்து ஏறுது. ரெண்டுத்தோட ஆன் ரோட் ப்ரைஸஸ் என்னது, இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் வந்து வருது, எது வாங்குறது வந்து பெட்டர், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MT-15க்காகவே ஸ்பெசிஃபிக்காக யமஹாவோட யார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மோட்டர் சைக்கிள் ஜஸ்ட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குச்சு. பட் உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக இந்த கண்டென்ட் வந்து நான் கொடுக்குறேன். ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸும் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னு தெரியும். நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து ஃபஸ்ட்டு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வாக் அரவுண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து இந்த பேஸ் மாடல், அதாவது ஸ்டாண்டர்ட் மாடல் அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது புது கலர். ஆக்சுவலி இது வந்து மெட்டாலிக் சில்வர், ஒரு மாதிரி பளபளன்னு இருக்குது. இது வந்து மேட்டு கிடையாது. அண்ட் இந்த ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சியானே ஒரு டார்க் ஷேடில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷன் சொல்லணும். இது பார்க்கறதுக்கே நல்ல காம்பினேஷனாக வந்திருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் மட்கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே அந்த டேங்க் நடுவில் வந்து அதே மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் சாட்டின் ஃபினிஷு, பார்க்கறதுக்கு ரியலி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதே ஃபினிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்க இதுலேயும் வந்திருக்கு. அப்படியே சும்மா சூப்பராக இருக்குது. மேட்டில் பார்க்கறதுக்கு செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் லுக் வைஸ் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல இது. ஈவன் தோ ஸ்டாண்டர்ட் மாடலாக இருந்தாலும் இதோட லுக்ஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளூரசன் க்ரீன், அதுக்கப்புறம் டீலோட கலர் ஃபினிஷஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி சியான் டீல், அது அப்படியே ஒரு டார்க் ஷேட் மாதிரி வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த டேங்க் பார்க்கறதுக்கு ரியலி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, டவுட்டே இல்லை. செம்மையாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு கலரும் வந்து அந்த போகிற விதமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அண்டு இந்த பேனல் கேப்ஸும் ஓரளவுக்கு லீனியராக இருக்குது. ஒரு இடத்துல பெருசாக ஒரு இடத்துல சின்னதாக இல்லாமல் ஓரளவுக்கு குவாலிட்டி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் வித் அதே மாதிரி சியான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூரசன் க்ரீனோட வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இப்போ என்னென்ன டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்லி நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன் பல்புன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ள பல்புன்றது வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக ஃபினிஷிங்கிறது வந்து இருக்கும். மற்றபடி டூமு, DRLஸு, ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க இந்த TFT மீட்டர் அப்படின்னு சொல்லணும். நான் இப்போ இந்த TFT மீட்டர் ஆன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே சூப்பராக வந்து ஆன் ஆகுதுல இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் மோடும் இருக்குது, அதுக்கப்புறம் டே மோடும் இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நேவிகேட் பண்ணுறதுக்கு. மெயினாக இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லணும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு நேவிகேஷன், வெதர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்க முடியும். ஸோ வெதருக்குள்ளே போனால் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே வந்து காமிச்சிருது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம பார்ப்போம்ல ஒரு நெகட்டிவ் LCD மீட்டர், அந்த மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிளில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த சுவிட்ச் கியர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் கீழே இருக்குது, ஹாரன் மேலே இருக்குது. அந்த பழைய யமஹாவோட குழப்பம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், பழைய மாதிரி வந்து பையன் மாறிட்டான், திருந்திட்டான் அப்படின்னு சொல்லணும். டாப் அண்ட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் தனியாகவும், ஹாரன் கீழேயும், அண்ட் சுவிட்ச் கியூப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் லேம்ப்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இல்லை. இந்த சைடும் இல்லை, இந்த சைடும் இல்லை. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் லேம்ப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் ஆன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இண்டிகேட்டர்ஸுமே வந்து எரியும். சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் திஸ் மைட் பி வெரி 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 யூஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த மோட்டர் சைக்கிளில் இது வந்து பேக் பண்ணல. பட் ஸ்டில் இதுக்கு இப்போ நிறைய ஆல்டர்னேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் அதே தான் வந்து நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி மோட்டர் சைக்கிள் ரிமைன்ஸ் மோர் ஆர் லெஸ் த சேம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரேடியேட்டர் கார்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓப்பனாக இருக்குது பாருங்கள் ரேடியேட்டரு. ஸோ MT-15 யாராவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரேடியேட்டருக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இன்ஜின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமைன்ஸ் த சேம். நீங்கள் ஓவரால் அப்படியே ஒரு லுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. மெயினாக வந்து LED இண்டிகேட்டர்ஸு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் TFT மீட்டர்ஸு, அதுக்கப்புறம் சுவிட்ச் கியர், இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இட் ரிமைன்ஸ் த சேம். பின்னாடி இருந்து பாருங்கள், பின்னாடியும் இதில் அந்த ஹாலஜன் பல்ப் கொடுத்துருக்கறதுனால ஒரு மாதிரி இருக்குது. அதே இந்த LEDயில் பார்க்கும்போது இன்னும் நல்லா ஸ்மூத்தாக ஃபினிஷிங் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபைனலி இந்த மோட்டர் சைக்கிளோட ப்ரைஸிங்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 வந்து டிஃப்ரென்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 1,72,000 rupees எக்ஸோரூம் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஆன் ரோட் ப்ரைஸஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2,14,000 rupees இந்த வண்டியோட ப்ரைஸு. அதே இங்கே நிற்கிற இந்த டாப் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா
லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில அப்டேட்ஸோட வந்து ஒரு 10,000 ருபீஸ் அதிகம், 1,82,000 ருபீஸ் இது வந்து வருது. ஆன் ரோட் ப்ரைஸஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 லேக்ஸுக்கு இந்த மோட்டர் சைக்கிள் உங்களால் வந்து வாங்க முடியும். ரெண்டுக்கும் ஒரு 10,000 டிஃப்ரென்ஸு. அதுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜஸ்டிஃபையிங்காக தான் இருக்கும். பட் எனக்கு இந்த கலர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஒரு மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் அப்படியே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கும் அந்த சியானும் வந்து அப்படியே சூப்பராக வந்து போகுது. அது இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படி ஒரு ஃப்ளாஷியாக இருக்கா, லைட்டாக அடிக்கிற மாதிரி வந்து இருக்குது ரோட்டில், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கா ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நமக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே பெருசாக தேவையில்ல, நமக்கு இண்டிகேட்டர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓட்டுறதுக்கு நமக்கு நல்லா இருக்கணும். சேம் சேஃப்டி, டூவல் சேனல் ஏபிஎஸ் எல்லாமே வந்து வந்துடுது. ஸோ அதனால் ஜஸ்ட் காஸ்மெட்டிக் தான் இதுக்கும் அதுக்கும் வந்து வித்தியாசம். உங்களால் 10,000 ருபீஸ் அதிகமாக கொடுக்க முடியலன்னா தாராளமாக இது கூட கன்சிடர் பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. ஃப்யூச்சரில் கூட உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வேணும்னா வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாம் முக்கியமாக தேவை அப்படின்னா மட்டும் இந்த மிஷின் வந்து வாங்குங்க. இல்லைனா தாராளமாக இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லணும். ஆல்ரெடி MT-15 ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதுக்கு தான் ஒருத்தன் சாக்கன்லேருந்து வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும். ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. பட் குறை சொல்லக்கூடாது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் வைஸ் எப்பவுமே அவங்க வந்து பசங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃப்ளாஷியான ஒரு கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னவோ இது கொஞ்சம் ஃப்ளாஷ் அதிகமாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. இன்னொரு கலருமே வந்து பார்த்தீங்கன்னா வருது, ஒரு மாதிரி மேட் ஒயிட் ஃபினிஷில் வந்து வருது. அதுவும் உங்களுக்கு இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டோட தான் வந்து வரும். ஸோ அதோட ப்ரைஸிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000 ருபீஸ் ஆன் ரோட் ப்ரைஸஸ் வந்து வரும். ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என் பின்னாடி எவ்வளோ வண்டிங்க வந்து நிற்கிது, எவ்வளோ வண்டிங்க வந்து லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. பையாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் பையா 2 கிலோமீட்டர் பையான்னு சொல்லி இந்த 2 வண்டியை வாங்கி இங்கே வச்சுருக்கோம். சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் இது ஒரு 50லேருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கைஸ் இந்த யார்டு. உங்கள் எல்லாருக்கும் ஃபெசிலிட்டேட் பண்ணோம் அப்படின்றதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். பட் ரியலி வர்த் இட். இந்த மோட்டர் சைக்கிளை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லணும். நீங்கள்லாம் நான் நினைக்கிறேன் உங்களுக்காக தான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து பண்ணுறோம். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்டோவில் கண்டென்ட்டுக்கு. இன்னொரு வீடியோ உங்களை நான் திரும்பி சந்திக்கிறேன். அன்டில் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப், ஸ்டே டியூன். பாய்.